Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் 1 எக்ஸாம்பிள் 1.16 பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெப்ரசன்ட் ஏசிமெட்ரிக் பி த்ரூ வென் டயக்ராமை யூஸ் பண்ணி ஏசிமெட்ரிக் பியை ரெப்ரசன்ட் பண்ண சொல்றாங்க. முதல்ல நான் அதுக்கு ஏசிமெட்ரிக் பியோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். ஏசிமெட்ரிக் பி இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏங்கிறது தான் ஏசிமெட்ரிக் பியோட ஃபார்முலா. இதில் நான் ஃபஸ்ட்டு வென் டயக்ராம் வந்து ஏ மைனஸ் பிக்கு வந்து போட போகிறேன். செகண்ட் வென் டயக்ராம் வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னா பி மைனஸ் ஏக்கு வந்து யூஸ் பண்ண போகிறேன். அடுத்தது தேர்டு இது வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னா ஏ சிமெட்ரிக் பிக்கு வந்து யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஏ மைனஸ் பிக்கு ஃபஸ்ட்டு வென் டயக்ராம் பார்க்கணும். வென் டயக்ராமில் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஒரு சர்க்கிள் வந்து ஏவை வந்து டினோட் பண்ணும், ஏங்கிற செட்டை டினோட் பண்ணும். இந்த சர்க்கிள் வந்து பிங்கிற செட்டை டினோட் பண்ணும். இங்கே யூங்கிறது யூனிவர்சல் செட்டை டினோட் பண்ணுது. அடுத்தது நான் ஏ மைனஸ் பிக்கு வந்து வென் டயக்ராம் வரைய போகிறேன். ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்கிறப்ப ஒரு சின்ன சம் பேசிக்ஸில் வந்து பார்ப்போம். சம் பேசிக்ஸில் வந்து பார்க்குறப்ப ஏன்னு ஒரு செட் வந்து கொடுத்துருப்பாங்க, அடுத்து பின்னு ஒரு செட் வந்து கொடுத்துருப்பாங்க. ரெண்டு செட்லேயுமே இருக்கிற காமனான எலமெண்ட்டை வந்து நம்ம ஸ்ட்ரைக்கை நோட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. அதனால் இந்த இடத்துலையும் ரெண்டு சர்க்கிள்லேயும் காமனாக இருக்கிற எலமெண்ட்டை நான் இப்போதைக்கு ஷேர் பண்ண போகிறது இல்லை. அடுத்து ஏ மைனஸ் பி பார்க்குறப்ப ஏக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. அதனால் ஏவை ஃபுல்லாத்தையும் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஏங்கிற ரீஜியன் ஃபுல்லாமே நான் ஷேர் பண்ணிடணும். அடுத்து பி மைனஸ் ஏ பார்ப்போம். பி மைனஸ் ஏவையும் நம்ம பண்ணுறப்ப சம் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா பிங்கிற செட்டையும் ஏங்கிற செட்டோடைய எலமெண்ட்ஸையும் நம்ம எழுதிடுவோம். எழுதி முடிச்சதுக்கப்புறம் அதில் காமனாக இருக்கிறத ஸ்ட்ரைக்கை நோட் பண்ணிடுவோம். ஸ்ட்ரைக்கை நோட் பண்ணதுனால இந்த காமனாக இருக்க போகிற இடத்துல நம்ம இப்போதைக்கு ஷேர் பண்ண போகிறதில்ல. அடுத்து பி மைனஸ் ஏல ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எதுக்கு கொடுப்போம்? பிங்கிறதுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்போம். அதனால் இங்கே பிஎஃப் எல்லாத்தையுமே நான் இங்கே ஷேட் பண்ணிட்டேன். அடுத்தது என்ன பார்க்கணும்னா ஏ சிமெட்ரிக் பி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏ சிமெட்ரிக் பியோட ஃபார்முலா என்னென்னா ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ. அதாவது ஏ மைனஸ் பியில் ஷேட் பண்ணதையும் பி மைனஸ் ஏல ஷேட் பண்ணதையும் யூனியன் பண்ண சொல்லியிருக்காங்க. யூனியன்னா என்னது? கம்பைன் பண்ணுறது. அது ரெண்டையும் கம்பைன் பண்ணால் ஏ மைனஸ் பியில் ஷேட் பண்ண இடம் இந்த இடத்த நான் ஷேட் பண்ணிட்டேன். அடுத்து பி மைனஸ் ஏல ஷேட் பண்ண இடம், அதாவது இந்த இடத்தையும் ஷேட் பண்ணிட்டேன். இதான் ஏ சிமெட்ரிக் பியோடைய வென் டயக்ராம் ரிசல்ட். இப்படி தான் வந்து ஷேட் பண்ணணும். அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.